வணக்கம் பிள்ளைகள். தரம் 11 இரண்டாம் தவணை பரீட்சைக்கு தயார்படுத்தும் மூலமாக இரண்டாம் தவணை பரீட்சை மாடல் பேப்பர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில வவுனியா தெற்கு வலயத்துல 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் தவணை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல பகுதி ஒன்று பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல பகுதி ஒன்றுல ஏற்கனவே முன்னுக்கு இருந்த அந்த 25 கேள்வியும் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு கடந்த வகுப்புல நாங்கள் முதலாவதா இருக்கிற பின்னங்கள், அடுத்தது சுற்றுலா பரப்பளவு, அதுக்கு அடுத்தது வர சதவீதம், கூட்டு வட்டி என்ற விஷயத்தையும் நாங்கள் நேற்று படிச்சினாங்க. சரியா? கூட்டு வட்டி என்ற விஷயத்தையும் நாங்கள் நேற்று படிச்சினாங்க கடந்த வகுப்புல. இப்ப அடுத்ததாக இந்த திரள் மிடரன் வலை, அது சம்பந்தம், அதாவது தரவுகளை வகை குறித்தல் என்ற பகுதியில இருந்து முதல் 4 விஷயங்கள் இருக்கு. தரம் 10ல வட்ட வரைவு என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. வட்ட வரைவால தரவுகளை வகை குறிக்கிறது. தரம் 11ல 3 விஷயங்கள் இருக்கு. வலையுறு வரையம், வலையுறு வரையத்துல தரவுகளை வகை குறித்தல், வலையுறு வரையத்துக்குரிய மீடுரன் பல்கோணி தீர்றது, அது தவிர திரள் மீடுரன் வளையி. சரியா? இதுவும் ஒரு கிராஃப். சரியா? கிட்டத்தட்ட எக்ஸ் ஆல் குறையும் y ஆல் குறையும் வச்சு நாங்க எப்படி வரைவு தீர்வோமோ, அந்த முதலாவது கேள்வி வரைவு கேள்வி எப்படி வருமோ அதுக்கு சமமான, அதே போல இங்கேயும் நாங்க ஒரு வளையை தான் தீர போறோம். திரள் மீடுரன் வளையி என்ற ஒரு கிராஃப் ஒன்றை தீர போறோம். சரியா? அதுக்கு முன்னுக்கு இந்த திரள் மீடுரன் அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்கும். அதுலயும் 2-3 இடத்துல ஸ்பேஸ் விட்டுருக்காங்க இல்லையா? இதுல பூரணமாக தர இல்லை இந்த அட்டவணை. அப்ப இந்த அட்டவணையை எப்படி பூரணப்படுத்துறது, அதை முதல்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு இந்த வகுப்பாயிடையில என்ன பெருமானத்துக்கும், இந்தியால வையேஜில் என்ன பெருமானம் வரணும், எக்ஸேஜில் என்ன பெருமானம் வரணும் என்றதை பார்த்து கொண்டு நாங்கள் இந்த கேள்விக்கு போவோம். சரிதானே? அப்ப இந்த கேள்வி பேப்பர் எல்லாத்தையும் இருக்கு. இல்லாதாக்களுக்கான தான் நான் இப்ப காட்டினேன். ஓகே, இல்லாதாக்கள் அவர் பேப்பரை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே பேப்பரை பிரிண்ட் எடுத்து கையிலே வச்சு விடைகளையும் எழுதி, அது பிறகு நான் சொல்ல சொல்ல மார்க்ஸ் போட்டு கொண்டு வந்தா தான் அது பூரணமான ஒரு கற்றலாக இருக்கும். ஓகே தானே? சரி, அப்ப இதை முதல்ல நிரப்புவோமா? சரி, நான் இதை போர்ட்லயே செய்யறேன்னா போர்ட்லயே செய்யறேன். சரி, இப்ப பாருங்க. அதுல வகுப்பாயிடை தரப்பட்டிருக்கு. வகுப்பாயிடை வகுப்பாயிடைன்னு சொன்னா என்ன பிள்ளை? புள்ளிகள், மாணவர்கள் புள்ளிகள், அதை சொல்லியிருக்கு. நாலாவது கிடைக்கத்தக்க மொத்த புள்ளியின் அளவு 30. 30 மார்க்ஸ் என்ன கணிப்பீடுன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. ஒரு கணிப்பீடு வைக்கிறாங்களாம். வகுப்பில் 40 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் ஒரு பூரணமற்ற மீடன் பெறம்பலில் தரப்பட்டுள்ளது. 40 பிள்ளைகள் என்று சொல்லியிருக்காங்க. மீடு ரெண்ட கூட்டுத்தொகை, என்ன மீடு ரெண்ட கூட்டுத்தொகை 40 பிள்ளைகளாம். சரியா? அப்ப பாருங்க, வகுப்பாயிடை மீடுரன் திரள் மீடுரன் என்று சொல்லி 3 குளம் இருக்க போகுது. வகுப்பாயிடை, சரியா? அங்கால மீடுரன் பெருசா தேவை, மீடுரன் அங்கால திரள் மீடுரன். சரியா? ஓகே, ஓகே. ஓ, வகுப்பாயிடை மீடுரன் ரெண்டாம் மாணவர்கள் எண்ணிக்கை. மீடுரன் என்றதை நாம மாணவர் எண்ணிக்கைன்னு சொல்லலாம். அங்கால திரள் மீடுரன், திரள் மீடுரன், திரட்டிய மீடுரன், திரள் மீடுரன். ஓகே தானே? சரி, அப்ப தரப்பட்ட தரவுகளை பாருங்க. சைபர்ல இருந்து 5க்குள்ள மார்க்ஸ் எடுத்தார்கள் எத்தனை பேர்? 3 பேராம். அதுக்குரிய திரள் மீடுரன் தரப்பட்டிருக்கு. ஓகே, அதை போடுவோம். 5ல இருந்து 10க்குள்ள மார்க்ஸ் எடுத்தார்கள் 5 பேர். 10ல இருந்து 15க்குள்ள புள்ளிகளை பெற்றார்கள் எவ்வளவு பேருன்னு தெரியாது. சரியா? அதுக்கு திரள் மீடுரன் 16 தரப்பட்டிருக்கு. 15 தொடக்கம் 20 புள்ளிகள் எடுத்தார்கள் 8 பேரா. அங்கால 20 தொடக்கம் 25 என்ற ரேஞ்சுக்குள்ள மார்க்ஸ் எடுத்தார்கள் 12 பேரா. அங்கால 25 தொடக்கம் 30 என்ற ரேஞ்சுக்குள்ள புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 6 பேரா. சரியா? 6 பேர். ஓகே, இப்ப மீடுரன் தரப்பட்டிருக்கு, வகுப்பாடியும் தரப்பட்டிருக்கு. இப்ப இதுக்குரிய திறன் மீடுரன் எப்படி காண்றது? ஈஸி, பயங்கர ஈஸி. பாருங்க, முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? இந்த இருக்கு மீடுரன், இதுல 3 தரப்பட்டிருக்கு தானே.
இந்த மூன்று அப்படியே இங்க வரக்கூடாது. திறன் மீடுறன் மூன்று அப்படியே இங்க வரக்கூடாது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இந்த மூண்டையும் இந்த அஞ்சையும் கூட்டினா எவ்வளவு? இந்த மூண்டையும் அஞ்சையும் கூட்டினா எவ்வளவு? மூண்டையும் அஞ்சையும் கூட்டினா எவ்வளவு? எத்தனை விட்டு? 8. என்ன மூண்டையும் அஞ்சையும் கூட்டினா 8. மூண்டையும் அஞ்சையும் கூட்டினா 8 போடுவோம். சரியா? அப்ப அடுத்தது பாருங்க, இந்த 8ஓட ஏதோ ஒரு நம்பர் கூட்டுப்பட்டா 14 வருமா? அப்ப 8ஓட என்ன நம்பரை கூட்டினா 14 வரும்? 8ஓட 6. 6 கூட்டி 6. இதுக்கு விடை வந்து 6. இதுக்கு விடை வந்து 6. ஓகே, வெரி குட். ஓகே, சரி. அதுக்கு பிறகு பாருங்க, 14ஓட 8 கூட்டினா எத்தனை? 14ஓட 8 கூட்டினா எத்தனை? 22. 22. அப்ப இந்த இடத்துல 22 வரும். இந்த இடத்துல 22 வரும். அடுத்தது பாருங்க, 22ஓட 12 கூட்டினா எத்தனை? 22ஓட 12 34. 34 வரும். 34. 34ஓட 34ஓட 6 கூட்டினா எத்தனை? 34ஓட 6 40. 40. 40. அது 40 மாணவர்கள் சொல்லியிருக்கு. என்ன? 40 மாணவர்கள் தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த கூட்டுத்தொகை திரள் மீடுற இறுதி பெருமானமாக இருக்கும். சரியா? மொத்த கூட்டுத்தொகை, மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையும் திரள் மீடுற இறுதி பெருமானமும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், இப்படி திறன் மீடுற மலை கீற சொல்லி ஒரு கேள்வி வந்தா அந்த கேள்வியில நிச்சயமாக இப்படி ஒரு பூரணப்படுத்தாத அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்கும். அந்த அட்டவணையை பூரணப்படுத்துறதா நம்மளோட முதலாவது கேள்வியாக இருக்கும். அப்ப இதுல பாருங்க, எந்தெந்த இடத்துல டேஷ் இருக்குது. இதுல நம்ம கண்டுபிடிச்ச பெருமானங்கள் இந்த 8 என்ன? இந்த 8, அதுக்கு பிறகு இந்த 6, அதுக்கு பிறகு இந்த 34. இந்த 3 பெருமானத்துக்கும் எங்களுக்கு 3 புள்ளிகள் கிடைக்கும். சரி, அந்த 3 பெருமானத்துக்கும் 3 புள்ளிகளை போட்டுக்கணும். 1 2 3. சரியா? 1 2 3. 1 2 3. சரியா? எவ்வளவு ஈஸியா வந்துட்டு பாருங்க. ஒரு 3 மாசம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஓகே, அட்டவணை நிரப்பு. அடுத்தது, தரப்பட்டுள்ள ஆள்கோட்டு தளத்தின் மீது திரள் மீளுடன் வலையை வரைக. திரள் மீளுடன் வலையை நாங்க எதுக்கு கீறோம்னு சொன்னால், சரியா, எக்ஸட்ல எக்ஸட்ல இந்த புள்ளிகள் இருக்கும். அதாவது வகுப்பாயிடை வந்து எக்ஸட்ல இருக்கும். சரியா? வகுப்பாயிடை கிடையச்சில இருக்கும். அதே மாதிரி மீடுறன் இல்ல, திரள் மீடுறன். சரியா? திரள் மீடுறன் வையச்சில இருக்கும். சரியா? இப்ப உங்களுக்கு இந்த கேள்வியில இல்ல பெருமானங்கள் போடப்பட்டு இருந்திருக்கு தானே? பெருமானங்கள் போடப்பட்டு இருந்திருக்கு தானே? பெருமானங்கள் போடப்படாமலும் கேள்வி வந்திருக்குது. சரியா? பெருமானங்களே போடாம கேள்விகள் வந்திருக்குது. அப்ப நீங்க தான் இங்க பாருங்க, நான் அந்த பேப்பர்ல இந்த கிராஃப் ஷீட் வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்கு. அது நீங்க இன்னும் பிரிண்ட் எடுத்ததுக்கு பிறகு இன்னும் மங்கலாக வந்திருக்கு. இந்த கிராஃப் ஷீட் வந்து கொஞ்சம் மங்களா இருக்கு. அந்த பொட்டிகள் எண்ணிக்கை தெரியல. உள்ளுக்குள்ளே எவ்வளவு பொட்டிகள் இருக்குன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல தாரது நல்ல கிளியரா இருக்கு. சரியா? ஃபைனல் எக்ஸாம்ல தார கிராஃப் நல்ல கிளியரா இருக்கு. கிராஃப் பண்ணோடனே பாருங்க, தனி பேப்பர்லாம் தர மாட்டாங்க. இப்படி ஒரு முழு பேப்பர்ல இப்படி ஒரு சிறிய பகுதியில ஒரு கிராஃப் இருக்கும். இதை பாவிச்சு, சரியா, இவ்வளோத்தையும் பாவிச்சு தான் இந்த கிராஃபுக்கு இருக்கணும். அப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கிராஃப் ஷீட் வாங்கி அதுல எல்லாம் கீறி எழுத இயலாது. அல்லது இதை வெட்டி போட்டு என்ன கீறி இதுல பேனை எல்லாம் போட்டு அரியனா போச்சு. அப்புறம் வெட்டி போட்டு திரும்ப கிராஃப் ஷீட் வாங்கி கீற முடியாது. இந்த தரப்பட்ட பகுதிக்குள்ள செய்யணும். அப்ப பென்சிலால செய்யணும். பென்சிலால செஞ்சு கிராஃபை கீறணும். என்ன பிழைச்சா டக்குன்னு அழிச்சு போட்டு மாத்தலாம். ஓகே தானே? சரி, இந்த இடத்துல பூஜ்ஜியம் இருக்கும். 30 என்ன பூஜ்ஜியம் இருக்கும். சரி, இப்ப வையத்துல வந்து திறன் மூடுறன் இருக்கும், எக்ஸத்துல வகுப்பாடு இருக்கும்னு தெரியும். ஆனா எதுக்கும் கீறப்புறம்னு சொன்னா இந்த வகுப்பாயிடையில, சரியா, இதெல்லாம் மேல் எல்லைகள். மேல் மேல் எல்லைன்னு சொல்லுவோம். இந்த பெரிய பெருமானம் வகுப்பாயிடையில் 2 பெருமானம் இருக்கும். இதை நாங்க மேல் எல்லைன்னு சொல்லுவோம், இதை நாங்க கீழ் எல்லைன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த மேல் எல்லைக்கும் திரள் மீடுறனுக்கும் தான் நாங்க கிராஃப் கீறுவோம். சரியா? இந்த மேல் எல்லைக்கும் வகுப்பாயிடையில இந்த மேல் எல்லையை பாருங்க, பகுப்பாய்டர மேல் எல்லை.
இந்த பெருமானம் இவ்வளவு பெருமானத்துக்கும் அதே மாதிரி இந்த பெருமானத்துக்கும் இவ்வளவுத்துக்கு தான் நாங்க கிராஃப் இருப்போம். அதாவது இவரை நாங்க எக்ஸ் ஆல்குரன் எடுத்துக்கொள்வோம், இவரை நாங்க y ஆல்குரன் எடுத்துக்கொள்வோம். சரியா? போர்ட்ல இதை நான் குறிக்கிறேன்டா அசிங்கமா போயிடும், உங்களுக்கு விளங்கமா போயிடும். பாருங்க. அப்ப முதலாவது ஆள்குறை என்ன சொல்லுங்க பாப்போம். முதலாவது ஆள்குறை என்ன? முதலாவது ஆள்குறை என்ன? 5, 5, 5, 3. சரியா? முதலாவது ஆள்குறை பாருங்க, கொஞ்சம் 5 இல்ல, இதுல 5, இதுல என்ன இருக்கு? 3. அப்ப எக்ஸ் ஹெச்ல 5ம் y ஹெச்ல 3ம் எடுத்துக்கொள்ளும். சரியா? 5, 3 தான் முதலாவது ஆள்குறை. அப்ப அதுக்குரிய புள்ளிய குறிப்போம். சரியா? இங்க பாருங்க, இந்த மேலெல்லை இவ்வளவுக்கும் இந்த எல்லைக்கும் இது தேவையில்லை எங்களுக்கு. 5க்கு 3, 10க்கு 8, 15க்கு 14, 20க்கு 22, 25க்கு 34, 30க்கு நேரா 40. அவ்வளவுதான். இவர் தேவையில்லை எங்களுக்கு. பாருங்க, டக்கு டக்குன்னு குறிப்போம். 5க்கு 3, 3 இதுல நீங்க 5 பாக்ஸ் விட்டுருப்பீங்க தானே? 5 பாக்ஸ் விட்டுருப்பீங்க. 5 குறிக்கிறது 5வது பாக்ஸ்ல குறிச்சிருப்பீங்க. அப்ப 3வது பாக்ஸுக்கு நேரா குறிப்போம். இங்க 5 கீழே இருந்து 5க்கு நேரா இருக்கணும். அதே நேரம் இங்க இருந்து 3வது பாக்ஸுக்கு நேரா இருக்கும். அந்த இடத்துல ஒரு புள்ளியை குறிச்சு வழக்கம் போடும். கிராஃப்ல என்ன செய்வோமோ அது மாதிரி ஒரு வட்டம் போடுறது. இனி 10க்கு 8, 10க்கு 8 என்ன? 8 10க்கு கீழே இருக்குமே. 8 10க்கு கீழே இருக்கும். அப்ப 10. ஓகே, இதெல்லாம் தேவையில்லையா? உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவை. ஏனண்டா நேர் பார்க்கல தானே. 15க்கு 14, 15க்கு 14. சரியா? 14 இதுக்கு நேரா வரப்போகுது. 15க்கு 14. 14 ஒரு பொட்டி கீழே 14. 15க்கு நேராகவும் 14க்கு நேராகவும் இருக்கிற புள்ளி. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. 20க்கு 22, 20 இஞ்சு, 22 இஞ்சு. 22 25க்கு கொஞ்சம் கீழே இருக்குமே. 22 சரியா? 20க்கு 22, 20க்கு 22. அதுக்கப்புறம் 25க்கு 34, 25க்கு 34. 34 இந்த 35க்கு ஒரு பொட்டி குறைவா இருக்கும். 25க்கு 34, 25க்கு 34, 34 இந்த இடத்துல இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல வரப்போகுது அடுத்த புள்ளி. இந்த இடத்துல வரப்போகுது அடுத்த புள்ளி 34. அடுத்தது பாருங்க, 30க்கு 40, 30க்கு 40, 30க்கு நேராம இருக்கணும், 30க்கு நேராம இருக்கணும். அதே நேரம் 40க்கு நேராம இருக்கும். 40க்கு நேராம இருக்கும். 30க்கு நேராம 40க்கு நேராம இருக்கும். சரியா? 30க்கு நேராம 40க்கு நேராம இருக்கணும். அப்ப முடிஞ்சு. அவ்வளவுதான். ஈஸி. என்ன பிள்ளை? அப்ப வகுப்பாயிட மேலெல்லைக்கும் திரள் மீடுரனுக்கும் வலையுறு வரையும் வகுப்பாயிடைக்கும் மீடுரனுக்கும் தீர்வோம். மீடுரன் பல்கோணி வகுப்பாயிட நடுப்பெருமானத்துக்கும் மீடுரனுக்கும் தீர்வோம். சரியா? அதை நம்ம பார்ப்போம். அடுத்து அந்த பாடம் தான் படிக்க போறோம் இல்லையா? நாங்க இப்ப சதவீதம் பகுதி 2 பார்த்து கொண்டிருக்கோம் உங்களோட பாஸ்ட் பேப்பர் சீரிஸ் வகுப்புல. அதுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அங்கால வலை தரவுகளை வகை குறித்த பாடத்துக்கு போவோம். அப்ப நான் இன்னும் டீப்பா சொல்லுவேன். இந்த விஷயத்தை இன்னும் டீப்பா சொல்லுவேன். சரியா? ஓகே, இப்ப இதை என்ன செய்வோம்? ஜாயின் பண்ணுவோமா? வலை அடிமட்டத்தை எடுத்து இழுத்து விடுறீங்க. அடிமட்டத்தால சேரக்கூடாது. வலையா வளைச்சுதான் கீறணும். கையால கீறணும். அடிமட்டம் பாவிக்க கூடாது. சரியா? இப்ப இப்படி முடிக்க கூடாது. இவரை கீழே தான் கொண்டு முடிக்கணும். சரியா? இவரை நாங்க இப்ப 5க்கு முன்னுக்கு பாருங்க, வகுப்பாயிடே குறைஞ்சு கொண்டே வருது பாருங்க. பின்னுக்கு இருந்து பாருங்க. 30, 25, 20, 15, 10, 5. அப்ப 5க்கு முன்னுக்கு என்ன இருந்திருக்கும்? 5க்கு முன்னுக்கு என்ன இருந்திருக்கும் பிள்ளைகள்? 5க்கு முன்னுக்கு என்ன இருந்திருக்கும்? குறைஞ்சிட்டே வருதல்ல. என்ன லக்ஷிதா? 5க்கு முன்னுக்கு என்ன இருந்திருக்கும்? கனுஜா, சதுர்சிகா, சேஹா, அப்படியே குறைஞ்சிட்டு வரக்குள்ள இந்த 5க்கு முன்னுக்கு என்ன இருந்திருக்கு? தருண், டைபா, ஆயிஷா, ஏஞ்சலோ,
சார் 4 இருக்கு சார். 4ஆ? இல்ல இல்ல, 5 5 குறைஞ்சா 5க்கு முன்னுக்கு என்ன வருது? சைவர் சார். பூஜ்ஜியம் சார். 0. சரி, அப்ப 5க்கு முன்னுக்கு இருந்த பெருமானம் 0. ஆகவே இந்த வரைவை 0த்துல வந்து முடிக்கணும். இந்த வரைவை 0த்துல வந்து முடிக்கணும். பிழையா விளங்கக்கூடாது. எல்லா கிராஃபையும் 0த்துல முடிக்கணும், பிழையா விளங்கக்கூடாது. இப்ப பாருங்க, கேள்வியை மாத்திக்கிறது. இந்த கிராஃப் வந்து 10ல தொடங்குது. அப்ப இதே இதுல முடிப்போம். இதே இதுல முடிப்போம். இந்த கிராஃப 0த்துல 5ல முடிப்போம். ஏன் பாருங்க, 25க்கு முன்னுக்கு 20 இருக்கு, 20க்கு முன்னுக்கு 15 இருக்கு, 15 முன்னுக்கு 10 இருக்கு. அப்ப 10ல தொடங்கி 10க்கு முன்னுக்கு என்ன இருக்கு? 10க்கு முன்னுக்கு 5 இருக்கு. அப்ப இந்த கிராஃப 10ல தொடங்கி இருந்தவன்டா 5ல முடிச்சிருக்கோம். சரியா? ஒருத்தரும் பிள்ளையா விளங்கக்கூடாது. 0த்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். 0த்துல இருந்து ஆரம்பிக்காது. எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னுக்கு இருக்கிற வகுப்பாடுகிற பெருமனோட கொண்டு முடிக்கணும். சரியா? அப்ப இவர் வந்து 5ல தானே ஆரம்பிச்சிருக்கு. இவர் வந்து 5ல ஆரம்பிச்சபடியா 5க்கு முன்னுக்கு இருக்கிற 0, 0த்துல இருந்து ஆரம்பிக்கணும். மறந்துடாதீங்க. இந்த துண்டையும் கவனமா பார்ப்பாங்க. சரியா? மறந்துடாதீங்க. ஓகே தானே? அப்ப கிராஃப் தெரியாச்சு. இனி கிராஃப்ல இருந்து காலன இடைவீச்சையும் இடையத்தை, அந்த கேள்வி பாருங்க, இடையம்ன்றது எழுத்து பிள்ளையா இருக்கு. காலன இடைவீச்சையும் காணட்டாம், அங்கால இடையத்தையும் காணட்டாம். அதாவது 1ஆம் காலனை, 2ஆம், 3ஆம் காலனை, அதை நாங்கள் எப்படி காண்றோம்னு நேற்று ஒரு கேள்வி படிச்சுனா. சரி, அதுக்கு வேற நேற்று ஒரு கேள்வி படிச்சுனா ஞாபகம் இருக்கா? காலனை இடைவீச்சு காண்றது பார்ட் 1ல படிச்சுனா. நேற்றுக்கு முதல் நாள் என்ன இப்போ கடந்த வகுப்புல இதுல படிச்சேன். நான் அவங்களே 21வது கேள்வியில இடையத்தையும் 1ஆம் காலனையும் காண சொல்லியிருந்தது. அதுல 1/4 தர n+1 என்று சொல்லி ஒரு சமன்பாடை பாவிச்சேன். சரியா? 1/4 தர n+1. இங்க n+1 இல்லை. திறல்மூடன் வலையில n+1 பாவிக்க கூடாது. அதுக்கு பதிலாக அந்த n+1க்கு பதிலாக இந்த மீடுரண்ட கூட்டுத்தொகை, அல்லது எப்படி சொல்லலாம், திரள் மீடுரண்ட இறுதி பெருமானம், திரட்டிய மீடுரன் இறுதி பெருமானம் 40. என் 41 போற இல்ல அந்த ஞாபகத்துல ஒன்றை கூட்டணும் தானே என்று சார் சொன்னவர். ஒன்றை கூட்டணும் n+1. அப்ப நேற்று 19 தரவுகள் இருக்கிற கேள்வி ஒன்று செய்த நாங்கள். அப்போ 19ஓட ஒன்றை கூட்டி 20ஆல பெருக்கினாங்க. அப்ப 40 வந்திருக்கு. 40ஓட ஒன்றை கூட்டுவோம் செய்தீங்கன்னா தோல் முடிச்சு அவ்வளவு போல. 40ண்டா 40 தான். சரியா? ஓகே, இப்ப குயிக்கா காணுமா? திறன்முடன் வலையிலிருந்து காலனை இடைவீச்சு இது தேவையில்லை. இதுக்கு இப்ப 3 மார்க் போட்டீங்க தானே, இதை நான் அழிக்கிறேன். இது தேவையில்லை. எங்களுக்கு இறுதி பெருமானம் மட்டும்தான் தேவை, 40. சரி, அந்த 40 தான் தேவை. அப்ப இப்ப காலனை இடைவீச்சு காண்றதுக்கு முன்னுக்கு, அதை சொல்றதுக்கு முன்னுக்கு 1ஆம் காலனை, 2ஆம் காலனை, 3ஆம் காலனை எப்படி காண்றேன்னு சொல்றேன். 1ஆம் காலனை Q1. சரியா? Q1 எந்த இடத்துல இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. 1/4 தர, சரியா, திரள் மீடுரண்ட கூட்டுத்தொகை போடணும் 40. n+1, அது n+1 19 தரவுகள் தந்தா 19 + 1 என்ன நேற்று படிச்சது n+1. உங்களுக்கு 19 தரவுகள் தரப்படக்குள்ள 19ஓட ஒன்றை கூட்டி 20ஆல பெருக்கி அங்க காலணிகள் எங்க இருக்குன்றதை நாங்க கண்டுபிடிச்சோம். பிறகு இதோட ஒன்றை கூட்டாங்க, திரும்ப சொல்றேன்னு ஒன்றை கூட்டிடுறாங்க. 40ன்னா 40. சரியா? 1ஆம் காலனை இப்படி. சரியா? அப்ப 2ஆம் காலனைக்கு என்ன சமன்பாடு பிள்ளை? 1ஆம் காலனைண்டா 1/4, 2ஆம் காலனைண்டா எவ்வளவு? 2ஆம் காலனைண்டா 4/2. 4/2 என்ன? 1ஆம் காலனைக்கு 4/1, 2ஆம் காலனைக்கு 4/2, 3ஆம் காலனை காணணும்டா என்ன? 3ஆம் காலனை காணணும்டா 4/3. 3 ஈஸி தானே? இதை 2/1 சொல்றதை விட 4/2 சொல்ல ஈஸியா இருக்கு. 1ஆம் காலம்னா 4/1, 2ஆம் காலம்னா 4/2, 3ஆம் காலம்னா 4/3. சரியா? இனி 40 40. சரியா? அப்ப வெட்டுவோம்.
4ஆல 40 வெட்டினா 10 முறை. அப்புறம் Q1 7 10. அப்ப முதலாம் காலனி 10ஆ? முதலாம் காலனி 10ஆ? 10ஆம் இல்ல சார். 10ஆம் இடத்துல இருக்கு. 10ஆம் இடத்துல 40ல இந்த 40 பெருக்கி 10 வந்திருக்கு. சரி, இந்த 40 பெருக்கி 10 வந்திருக்கு. சரியா? இந்த 10ஆம் இடத்துல இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கு, கண்டுபிடிப்போம். முதல்ல இதை முடிப்போம். 4ஆல 40 விட்டுனா 10. 2 வேற 10 எவ்வளவு முடியும்? 2 வேற 10 20ஆம் இடம் அல்லது 20ஆம் வீட்டு. அது மாதிரி 4ஆல 10 40 விட்டுனா 10. 3 தர 10 30. 30ஆம் இடத்துல 3ஆம் காலனி இருக்கு. 30ஆம் இடத்துல 3ஆம் காலனி இருக்கு. சரியா? இனி கண்டுபிடிக்க போறோம். எங்க இருக்கிற 10ஆம் இடத்துல. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் கொண்டு வருது. 10 இங்கேயும் இருக்கு, வையத்திலையும் 10 இருக்கு, எக்ஸத்திலையும் 10 இருக்கு. இப்ப டவுட் வந்துட்டு. அப்ப சொல்லுங்க, அப்ப இந்த 10 வகை குறிக்கிறது வையத்தில் இருக்கிற 10ஐயா இல்ல எக்ஸத்தில் இருக்கிற 10ஐயா? சொல்லுங்க அப்ப. வையச்சில் இருக்குது. வையத்தில் இருக்கிற 10 மறந்தா, ஒருவேளை குழம்பினீங்கன்னா, இந்த 40 கட் பண்ணபடியா தான் இந்த 10 வந்தது. இந்த 40 யாரு? திரள்மிடுறன். இந்த 40ன்றது திரள்மிடுறன். இந்த 40 கூட்டின 40. அப்ப இவரை வெட்டி தான் 10 வந்தது. அப்ப இந்த 10 தான் இதுல வர 10. சரியா? அப்ப என்ன செய்யணும்? ரூலர் எடுப்பீங்கள். என்ன ரூலர் எடுப்பீங்க. அப்ப இது இந்த 10க்கு நேரா ஒரு கோடுகிறீங்க. நான் இப்ப இதுல எனக்கு அக்குரேட்டா விட வராது. சரி, உங்களுக்கு வந்த விடைகளை உனக்கு சொல்லி ஒரு ஹெல்ப் பண்ணுங்களா? எனக்கு கிராஃப் ஷீட்ல ஒழுங்கா விட வராதானே? அப்ப 10க்கு 8, 10க்கு 8 குறிச்சிருக்கோம். சரியா? அப்ப தாண்டி தான் போய். சரியா? 10க்கு நேரா ஒரு கோடு இருக்குங்க. அந்த கோடு வந்து கிராஃப்ல எங்க டச் ஆகுதோ, நீங்க கிடையாக ஒரு கோடுகிறக்குள்ள அந்த கிராஃப்ல முட்டுப்படும் தானே. முட்டுப்படுற புள்ளியில இருந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ஒரு கோடு விடுவோம். அதுக்குரிய புள்ளியை காண்றது. நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ஒரு கோடை கீறுவோம். அது வந்து இந்த இடத்துல வருது. சரியா? உங்களுக்கு எத்தனையாவது புள்ளி வந்தது? இது 10, 11, 12, 13 வந்ததா ஏஞ்சலோ? 13. சரி, அப்ப நான் 13 எடுக்கிறேன். சரியா? உங்களோட விடைகளை நான் போடுறேன். இப்ப எனக்கு 10க்கும் 15க்கும் மேல வந்திருக்கு. என்ன? அப்ப அது 3வது பொட்டியை டச் பண்ணியிருந்தா 13 ஓடும். 2வது பொட்டியை டச் பண்ணியிருந்தா 12 ஓடும். 4வது பொட்டியை டச் பண்ணியிருந்தா 16 போட்டிருப்போம். அது உங்களோட கிராஃப் மாறுபடும், பயப்படாதீங்க. அதுல ஒரு 3 விட தருவாங்க. கிட்ட கிட்ட வர மாதிரி 3 விட ஸ்கீம்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப Q1 முதலாம் காலனி வந்து 13 வந்திருக்குது. முதலாம் காலனி 13 வந்திருக்கு. சரியா? ஓகே. அப்ப 2ஆம் காலனி Q2. 2ஆம் காலனி இவருக்கு ஒரு விசேட பேர் இருக்கு. 2ஆம் காலனிக்கு ஒரு விசேட பேர் இடையம். இடையம் என்றோடனே பிறகு இடையம் படிப்பிக்கலையே, எங்களுக்கு காலனி தானே படிப்பிச்சாங்க, இடையம் படிப்பிக்கலையே என்று சொல்லி போட்டு குழம்புறையில. 2ஆம் காலனி தான் இடையம். சரியா? 2ஆம் காலனி தான் இடையம். அதே மாதிரி காலனை இடைவீச்சு காண சொன்னா Q3ஐயும் காணணும், Q1ஐயும் காணணும். இடையம் காண சொன்னா Q2 காணணும். சரியா? ஓகே. அப்ப பாருங்க, இடையத்தை காணுவோம். இடையமும் கேள்வியில கேட்டிருக்கு தானே. அப்ப 20ஆம் இடம் பாருங்க. இஞ்சையும் 20க்கு இஞ்சையும் 20 இருக்கு, குழம்பாதீங்கோ. இங்க இருந்து தான் போறோமா? இங்க இருந்து தான் போறோம். அப்ப 22 போச்சு. 2. அப்ப 23. சரி, ஓகே. அப்ப இப்படி கீழக்குள்ள 20 இந்த எந்த இடத்துல முட்டுப்படுதோ அங்கிருந்து கீழ் நோக்கி கீறுவோம். கீழ் நோக்கி ஒரு கோடு கீறினா எங்க வந்தது பிள்ளைங்க? உங்களுக்கு எங்க வந்தது? 19ஆ? சரி, 19 எடுத்துக்கொள்றேன். நான் 19 எடுத்துக்கொள்றேன். உங்களோட விடைகளை நான் விடையா எடுத்துக்கொள்றேன். அப்ப விடயம் வந்து 19. விடயம் வந்து 19. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது Q3. 3க்கு 4 தர 40. இது மறந்துடாங்க ப்ரோ. 1க்கு 4, 2க்கு 4, 3க்கு 4.
சரியா? அப்ப 30ஆம் இடத்துல வந்திருக்கு. 30ஆம் இடம். சரியா? 30 30ஆம். சரியா? கிடையாது. அப்புறம் மேல உயர்த்திக்கு விட்டீங்கன்னா வேற ஏதாவது வருமானம் வந்துடும். உங்களுக்கு கிடையாக்குறதுல பிரச்சனை வராது. ஏன் சொல்லி பார்ப்போம். இதுல எல்லாம் கோடுகள் இருக்கு தானே, கிடை கோடுகள் நிறைய இருக்கு தானே. அப்ப அதோடயே சேர்த்து வச்சுக்கணும்னா சரி. சரியா? ஓகே. அப்ப இத தீர்வம் எங்க வந்தது? எங்க வந்தது? எத்தனை வந்தது? Q3க்கு எத்தனை வந்தது? 24. 23 வந்ததா? ஓகே, 23 வந்திருக்கு. 2 3 பேர். ஓகே, தருண், ஏஞ்சலோ. ஓகே, எல்லாருக்கும் 23 வந்திருக்கு. அப்ப 23 நான் விளையாடுறேன். Q3 வந்து 23 முதலாம் காலனை கண்டுபிடிச்சாச்சு. 13 இரண்டாம் காலனை கண்டுபிடிச்சாச்சு. 19 அதான் இடையம். என்ன விடயம் 19, Q3 வந்து 23. இப்ப காலனை இடைவீச்சு. சரியா? காலனை இடைவீச்சுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. காலனை காலனை இடைவீச்சு காலனை இடைவீச்சு காலனை இடைவீச்சுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. தெரியுது தானே? காலனை இடைவீச்சுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. மூன்றாம் காலனையிலிருந்து முதலாம் காலனையை கழிக்கணும். மூன்றாம் காலனையிலிருந்து முதலாம் காலனையை கழிப்போம். அப்ப மூன்றாம் காலனை என்ன வந்திருக்கு? 23 வந்திருக்கு. மூன்றாம் காலனை 23 வந்திருக்கு. அப்ப இந்த சமன்பாட்டுல 23 போடுவோம். மூன்றாம் காலனைக்கு போயிடலாம். சரியா? Q1 என்ன வந்திருக்கு? 13 வந்திருக்கு. 13 வந்திருக்கு. அப்ப கால இடைவீச்சு என்ன? 23ல இருந்து 13 போனா கால இடைவீச்சு கூட என்ன பண்ணு? கால இடைவீச்சு எவ்வளவு? 10. பிள்ளைங்க எல்லாருக்கும் கால இடைவீச்சு அப்படி கண்டனா வந்து ஓகே. சரி, அப்ப அந்த அட்டவணைக்கு நாங்க ஆல்ரெடி 3 மார்க்ஸ் போட்டுட்டோம். அங்கால வலை என்ன பிள்ளை கிராஃபுக்கு 3 மார்க்ஸ் கொடுக்கணும். ஓகே, இந்த கிராஃப் எல்லாம் சரியா இருந்தா கிராஃபுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்து கொடுங்க. கிராஃபுக்கு 3 மார்க்ஸ். எல்லா புள்ளிகளும் சரியாக இருந்து சரியா இந்த வலையே கீறி இஞ்ச முடிச்சிருக்கோம். சரியா? இந்த 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 தொண்டுக்கு மட்டும் ஒரு மார்க்ஸ் கொடுங்க. இந்த கடைசி இந்த முடிக்கிற இந்த துண்டுக்கு ஒரு மார்க்ஸ், மிச்சத்துக்கு எல்லாம் 2 மார்க்ஸ். அப்ப கிராஃபுக்கு 3 மார்க்ஸ் போட்டுக்கோங்க. அங்கால காலனை இடைவீச்சை கண்டுபிடிச்சதுக்கு 2 மார்க்ஸ். சரியா? காலனை இடைவீச்சை கண்டுபிடிச்சதுக்கு 2 புள்ளிகள். அதே மாதிரி இடையத்தை கண்டுபிடிச்சதுக்கு 2 புள்ளிகள். இடையத்தை கண்டுபிடிச்சதுக்கு 2 புள்ளிகள். ஓகேவா? அப்படி மொத்தம் 10க்கு எத்தனை போட்டுக்கோங்க. 10க்கு எத்தனை வந்தது? 10க்கு எல்லாம் இருக்கும். 10க்கு 10 வந்ததா? வெற்றிகரமா? 10க்கு 10 வராட்டியும் பரவாயில்லை. 10க்கு 10 வர மாதிரி ஓகே. 10க்கு 10 அதனால சரி. ஓகே, சரி பிள்ளை. 10க்கு 10 வராட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏஞ்சல் பார்ப்போம். 10க்கு 7, 10க்கு 10. ஓகே, வெரி குட் வெரி குட். 10க்கு 6 ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கேள்வியை நான் இப்பதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாங்க இன்னும் இந்த பகுதி வரல. இதுல 6 கேள்வி பார்க்க இருக்கிறோம். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் 25 வரைக்கும் இருக்கிற 6 பாஸ் பேப்பரோட முன்னுக்கு இருந்த திருமண வலைகளும் பார்க்க போறோம். அது பார்த்ததுக்கு பிறகு குறைஞ்சா யோசிக்கலாம். இப்ப நீங்க யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இதுல நாங்க ப்ராக்டிஸ் எடுக்க தானே. இன்னும் இதுக்கு வருவோம். இப்ப செகண்ட் டைமுக்கு இந்த அறிவிப்போம். ஓகே. அப்ப நெய்யேறி மர வரைக்கும் நான் ஏன் தெரியுமா இன்னும் வரல? அது கடைசியா வச்சுக்கிறேன். உள்ளதுக்குள்ளே ஈஸி கேள்வி நான் சொல்றேன்டா. இந்த பகுதி 1 பியில 5 கேள்வி இருக்கலாம். இந்த 5 கேள்வியிலையும் உள்ளதுக்குள்ளே ஈஸி கேள்வி உண்டு. என்னட்ட கேட்டா சொல்ல சொல்லி கேட்டா நான் நெய்யேறி மரவரின்னு சொல்லுவேன். கண்ண மூடி கொண்டு. என்னடா அவ்வளவு ஈஸியான கேள்வி தான் நெய்யேறி மரவரி. அப்ப அதனாலதான் நான் அதை இன்னும் பார்க்காம வச்சிருக்கிறேன். சரியா? அது மட்டும் இல்லை, அது வந்து நிகழ்தகவு வந்து 3ஆம் தவணையில கடைசி பாடம். ஏன்னா 3ஆம் தவணையில கடைசி பாடம் தானே நிகழ்தகவு. அப்ப அதுக்கு 6 வருவோம். ஓகே தானே? அப்ப இப்ப நாங்கள் மேலோட்டமா நெய்யேறி மரவரி எப்படி செய்யறன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஏதாவது
ஓகே பிள்ளைகள், அப்ப நாங்க இப்ப நெய்யேரி மரவரி என்ற பகுதிக்கு வாரோம். நெய்யேரி மரவரி பகுதி தான் இந்த பகுதி 1B தரப்படும் கேள்விகள்ல மிக இலகுவான பகுதி. பெரும்பாலும் 5வது கேள்வியாக வருது. அப்ப இந்த கேள்வியே மிக இலகுவான கேள்வின்னு சொல்றேன்னு சொன்னா, இந்த வசனம் கூட மாறாம திரும்ப 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 அப்படியே வரும். மேற்குறித்த நிகழ்ச்சிக்குரிய மாதிரி வழியை நெய்யேரி எக்ஸ் என குறியிட்டு காட்டுக. இந்த கேள்வி இப்ப கடந்த கடந்த 15 வருஷ பாஸ்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா இந்த வசனம் இல்லாத கேள்வியே இருக்காது. சரி, நம்ம செய்யக்குள்ள பார்ப்பீங்க. அப்ப எக்ஸ்ன்னு போட்டு இந்த நெய்யரியை நிரப்பணும். நெய்யரியை நிரப்பி போட்டு அது தொடர்பா இதுல ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். சரியா, வட்டமிட்டு காட்டி அந்த நிகழ்ச்சியை வட்டமிட்டு காட்டி அந்த நிகழ்தவை இதுல எழுதுவோம். ஓகே, இதுல 2 கேள்வி விரிப்பாங்க. இந்த நெய்யறியில 2 கேள்வி இருக்கும். ஒன்று நெய்யறியை குறிக்கிறது, இன்னொன்று அதுக்குரிய நிகழ்ச்சியில நிகழ்தவை காண்றது. அதுக்கு பிறகு இது வேற ஒரு கேள்வியில தொடர்ச்சியா இருக்கும். இப்ப 2க்கும் சம்பந்தம் இல்லாம இன்னொரு நிகழ்வை இதுல இருக்கலாம், அல்லது அதுல தொடர்ச்சியா இருக்கலாம். இப்ப இந்த கேள்வியில தொடர்ச்சி, இந்த கேள்வியில என்ன கதை வந்ததோ அதே கதை தான் கீழே வந்திருக்கு. இதுல முதலாவது வரி மரவரிய பூரணப்படுத்துக, அங்க நெய்யறிய பூரணப்படுத்துகன்ற மாதிரி இங்க மரவரிய பூரணப்படுத்துகன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். சரியா, அப்ப மரவரிய பூரணப்படுத்தணும் முதலாவது விஷயம். அதுக்கு பிறகு வழக்கம் போல அங்க மாதிரியே இங்கேயும் ஒரு நிகழ்தாவு கேட்டிருப்பாங்க. மரவரியை வச்சுக்கொண்டு இங்க ஒரு நிகழ்தாவு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சரி, அப்ப முதலாவது கேள்விக்கு போவோம். பாருங்கோ, கேள்வி என்ன சொல்லுது? பெட்டி ஒன்றினுள் வடிவத்திலும் பருமனிலும் ஒத்த 3 சிவப்பு நிற பொதிகளும். சரியா, பொதியா சும்மா பந்து யோசிக்கொள்ளுங்களேன். பந்து 3 சிவப்பு போலும் 2 நீல நிற போலும் இருக்கு. மொத்தம் 5 போல் இருக்கு. இவற்றிலிருந்து எழுமாறாக ஒரு பொதி எடுக்கப்பட்டு நிறம் குறிக்கப்பட்ட பின்னர் அதனை மீண்டும் இட்டு, இதுதான் ஹைலைட். இதுதான் இந்த கேள்வியில ஹைலைட். மீண்டும் இட்டு. சரியா, மீண்டும் இட்டு என்று சொல்லி ஒரு வசனம் வந்தா அதை எப்படி செய்யறது? மீண்டும் இடாமலும் மீண்டும் இடாமல் என்று சொன்னா எப்படி செய்யறன்றதை நாங்க டீப்பா பார்ப்போம். சரியா, இப்ப நான் லைட்டா சொல்றேன். மீண்டும் இட்டு என்று சொன்னா எப்படி செய்யறது, மீண்டும் இடாமல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்ப மீண்டும் இட்டு 2வது பொதி எடுக்கப்படுகிறது. மேற்குறித்த நிகழ்ச்சியை மாதிரி வழிய காட்டட்டான், நெய்யரியில காட்டட்டான். ஓகே, சரியா? அப்ப மீண்டும் விட்டு மீண்டும் விடாமல் 2 டைப் கேள்வி இருக்கு. 10ஆம் ஆண்டுல நாங்க படிச்சது மீண்டும் விட்டு என்றதான் நாங்க படிச்சினாங்க. நாங்க 11ஆம் ஆண்டுல மீண்டும் விடாட்டி என்ன நடக்கும் என்றதை படிக்க போறோம். அப்ப இங்க பாருங்க, இதுல என்னென்ன இருக்கு? சோப்புல என்ன, சோப்புன்னா ரெட் தானே, சோப்பு ரெட். சோப்புல 3 பந்து இருக்கான். சோப்புல 3 பந்து இருக்குதா? அதே மாதிரி நீலத்துல ப்ளூல 2 வந்திருக்கான். ப்ளூல 2 வந்திருக்கான். மொத்தமாக 5 பந்து இருக்கு. சிவப்புல 3, நீளத்துல 2, மொத்தமாக 5 பந்துகள் இருக்கு. அப்ப நாங்க ஒரு போல எடுக்க போறோம். சரியா, ஒரு போல எடுக்க போறோம். சரியா, அப்ப சிவப்புல கண்ணை மூடிட்டு எடுக்க போறோம், பேக்க பார்க்காம எடுக்க போறோம். சரியா, இவர் சிவப்பு, இதெல்லாம் சிவப்பு. இவர் R1, சிவப்பு 1, சிவப்பு 2, சிவப்பு 3 அப்படின்னு சொல்லி 3 பந்துகள் இருக்கு. அது மாதிரி நீளத்துல சரியா ப்ளூ 1, ப்ளூ 2, 2 பந்துகள் இருக்கு. இப்ப நாங்க எடுக்க போறோம். முதலாம் தடவை ஒரு பந்து எடுக்க போறோம். என்னவா இருக்கலாம் அது? நாங்க சும்மா கண்ணை மூடிட்டு எடுத்தா என்னவா இருக்கலாம்? இந்த 5ல இதா வேணாம இருக்கலாம். R1 எடுக்கலாம், சிவப்புல 2 எடுக்கலாம், சிவப்புல 3 எடுக்கலாம், அல்ல நீளத்துல 1 வரலாம், அல்ல நீளத்துல 2 வரலாம். அப்ப என்ன வருமோ? சரியா, என்ன முதலாம் தடவை எடுக்கக்குள்ள முதலாம் தடவை முதலாம் தடவை என்று எழுதலாம், அல்லது சில நேரம் பெயர் இதுல ஒரு 2 பெயர்களை சொல்லலாம். சரியா, இப்போ உதாரணத்துக்கு யாரு பிலாலும் மினோர் சாந்தும், பிலாலும் மினோர் சாந்தும் 2 பந்துகள் எடுக்கணும். அப்போ பிலால் எடுத்த பந்து YHல மினோர் சாந்து எடுத்த பந்து என்று சொல்லி குறிப்போம். ஓகே தானே? அப்ப முதலாம் தடவை நாங்க எடுக்கக்குள்ள இந்த 5ல என்ன வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். இதுல தந்திருக்கு, இதுல நிரப்பி தந்திருக்கு. அதுக்காண்டி எப்பவுமே நிரப்பி தருவாங்க இல்லை தானே? அப்ப நம்ம எழுத வேண்டி வருமில்ல, அதுக்காண்டி இந்த விளக்கம் சொன்னா. அப்ப முதலாவது R1 வந்திருக்கலாம், சிவப்புல 2வது வந்திருக்கலாம், சிவப்புல 3வது வந்திருக்கலாம், அல்லது நீளத்துல முதலாவது வந்திருக்கலாம், நீளத்துல 2வது வந்திருக்கலாம்.
ஓகே தானே? இப்ப ரெண்டாம் தடவை எடுக்க போறோம். ரெண்டாம் தடவையில என்ன கிடைக்க போகுது? ரெண்டாம் தடவையில என்ன பச்சை வர போதா? ரெண்டாம் தடவையில பச்சையும் மஞ்சளும் வர போதா? இல்லதானே, இதுதானே இருக்கு. இதுதானே இருக்கு. அப்ப ரெண்டாம் தடவை எழுதக்குள்ள பிள்ளைகள் இங்க என்ன ஓர்டர்ல எழுதுனீங்களோ அதே ஓர்டர்ல இங்க இருந்து எழுதிட்டு வரணும். சில பிள்ளைகள் இப்படி எழுதுவாங்க, R1 R2 R3 B1 B2 எழுதுவாங்க. சரியா? அது பிழை இல்லை. சரியா? அது குழப்பம். சரியா? அது உங்களுக்கு குழப்பம். நாங்க இந்த ஓர்டர்ல தான் எழுதுவோம். விளங்குதா? இங்க என்ன ஓர்டர்ல எழுதியிருக்கிறோமோ அதே ஓர்டர்ல தான் நாங்க இங்க இருந்து எழுதுறோம். சரியா? அப்ப இதுல என்ன வரும்? இந்த இந்த புள்ளி இதுக்கு என்ன வரும்? இதுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும்? சொல்லுங்க தாரணி, சொல்லுங்க தாரணி. என்ன வரும் இந்த இடத்துல? R1. ஓகே, வெரி குட். R1 R1 ஏன்னா R1 R1 R2 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 R3. சரியா? B1 அங்கால B2 B1 B2. சரிதானே? அப்ப மாறி போட்டு விட்டுறாங்க, மேல இருந்து போட்டு விட்டுறாங்க R1 R2 R3. சரியா? இங்க இருந்தா உற்பத்தியாக போகுது. அப்ப இங்க என்ன உடல் எழுதுறீங்களோ அதே உடல்ல இங்கேயும் எழுதுங்க. ஓகே. அப்ப இப்ப பாருங்க, ஒரு சும்மா ஒரு ஓகே என்ன போட்டிருக்கீங்க. சரி, ஓகே. இதை பாருங்க, முதலாம் தடவை R1 எடுக்கிறார், சோப்புல ஒன்று எடுக்கிறார். சரியா? எடுத்து நிறத்தை குறிச்சிட்டு என்ன செய்யறாங்க, மீண்டும் இட்டுன்னா திரும்ப வச்சிட்டோமா, திரும்ப எடுக்கக்குள்ள சிவப்பே எடுக்கலாம், அதே பந்து எடுக்கலாம். அப்ப இந்த புள்ளடி வரும். இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன இது? முதல் தடவையும் R1 எடுத்து ரெண்டாம் தடவையும் அதே பந்து எடுக்கிறது. சரியா? முதல் தரம் R1 எடுத்து போட்டு என்ன, முதல் தரம் R1 எடுத்துட்டு ரெண்டாம் தரம் எடுக்கக்கூட R2 கிடைக்கலாம் இல்ல? அப்ப முதல் தரம் R1. இத பாருங்க, இதுல அர்த்தம் என்ன? முதல் தரம் R1 ரெண்டாம் தரம் R2 கிடைச்சிருக்கலாம். முதல் தரம் R1 எடுத்துட்டு ரெண்டாம் தரம் R3 கிடைச்சிருக்கலாம். சரியா? முதல் தரம் R1 எடுத்துட்டு ரெண்டாம் தரம் B1 எடுத்துருக்கலாம். முதல் தரம் எடுக்கிற கண்ணை மூடிட்டு எடுக்க போறோம். எடுக்கிறோம், R1 வந்துட்டு வச்சிட்டோம். திரும்ப எல்லாம் அதே மாதிரி இருக்கு. திரும்ப இதை எடுக்க போறோம். அப்ப அதுதான் இது. சரியா பிள்ளைல? அப்படி இதுல 25 புள்ளடிகள் வரும். 25 புள்ளடிகள் வரும். சரியா? எல்லாத்தையும் கடகடன்னு குறிக்கிறது. நீ பாருங்க பிள்ளைகள், இதுல இப்படி குறிப்பாங்க சில பேர். இது பிள்ளையா இப்படி குறிக்க கூடாது. சரியா? அந்த எழுத்துக்களுக்கு நேர் R1க்கு R1. சரியா? அப்படி குறிக்க கூடாது. அப்ப இந்த ஒவ்வொன்றும் விட்டுப்படுற எக்ஸச்சும் வகையச்சும் விட்டுப்படுற இந்த புள்ளிகள்ல இப்படித்தான் குறிக்கணும். இதுதான் முதலாளி விடை மெய்யேறி. சரியா? அப்ப மீண்டும் இடாமல் என்று சொல்லி கேள்வி வந்தா, மீண்டும் இடாமல், அது நாங்க 11ஆம் ஆண்டு தான் இனித்தான் படிக்க போறோம். இந்த நிகழ்ந்த பாடத்தை திரும்ப படிக்க போறோம். சரியா? மீண்டும் இடாமல் என்று சொல்லி வந்தா என்ன நடக்கும்? இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்னேன்னா இதுல முதலாம் தடவை பிலாலும் மினோர் சார்ந்தும் பந்து எடுக்கிறீங்க. என்ன? அப்ப பிலால் R1 என்ற பந்தை எடுத்துட்டார். சரியா? பிலால் R1 என்ற பந்தை எடுத்துட்டார். எடுத்ததுக்கு பிறகு இந்த கூடைக்குள்ள R1 இருக்காது. இப்ப மினோர் சாந்த் பந்து எடுக்க போறார். அப்ப R1 திரும்ப கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? கிடைக்குமா? மினோர் சாந்த் இருக்கீங்களா வகுப்புல? மினோ சார். இப்ப நீங்க R1 எடுப்பீங்களா? பிலால் R1 எடுத்து வச்சுட்டார், பொக்கெட்டுக்கு வச்சுட்டார் பந்து, நல்ல வடிவான பந்து. நீங்க எடுக்கிறீங்க, இப்ப R1 வருமா? இல்ல, வராது. அப்ப என்ன செய்யணும்? இதை அழிக்கணும். ஓகேவா? அதே பந்தை திரும்ப அவரால் எடுக்க முடியாது, ஏனென்றாதான் இருக்காது. சரியா? அதே மாதிரி சரி, இப்ப முதல்ல இருந்து பார்ப்போம். திரும்ப R1 நடுத்துண்டு வராது. ஓகே, வெரி குட். அதான் நடுத்துண்டு வராது. சரியா? அதே மாதிரி இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இப்ப இந்த பிலால் எடுத்த பந்து R2 இருந்திருந்தா, R2 இருந்திருந்தா இப்ப மினோர் சாந்தால R2 எடுக்க முடியுமா?
எடுக்க முடியுமா பிலால்? எடுக்க முடியுமா? இல்ல. அவரால் எடுக்க முடியாது. நீங்க எடுத்து வந்து ஓகே 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 கவினா ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, அப்ப ரெக்கார்டிங்ல பாத்துக்கோங்களா, ரெக்கார்டிங்ல R2 இருக்க முடியாது. அப்ப R2 அழிக்கும். அதே மாதிரி R3 எடுத்த R3 எடுக்க முடியாது. R4 எடுத்த R4 எடுக்க முடியாது. சாரி, R4ல B1க்கு B1 வராது, B2க்கு B2 வராது. சரியா? மூளை விட்டங்களை அழிக்க வேண்டி வரும். மூளை விட்டத்தை அழிக்கக்குள்ள சொத்தியா பார்த்து சைட்ல இருக்கிற 2 புள்ளடிகள் அழிச்சு விட்டுறாங்க. மூளை விட்டத்தை அழிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்றேன். இந்த முதல் புள்ளியையும் இந்த இறுதி புள்ளியையும் ஒரு அடிமட்டத்தால ஜாயின் பண்ணுங்க. என்ன, அடிமட்டத்தால ஒரு பென்சிலால இப்படியே ஜாயின் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யற, ரேசர் எடுத்து அழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற புள்ளடிகளுக்கு பாதிப்பு வராம மூளை விட்டத்துல இருக்கிற மட்டும் அழிவிடும். ஓகேவா? சரியா? அது இப்ப இந்த கேள்வி இல்ல, இது மீண்டும் விட்டு. சரி, அதுக்கு பிறகு வரும், அந்த டைப் கேள்வி பிறகு வரும். மீண்டும் விட்டு என்று சொன்னா மூளை விட்டத்துல கை வைக்க கூடாது. மீண்டும் விட்டு சொன்னா 5 பந்து திரும்பவும் இருக்கும். சரி, உதாரணத்துக்கு பிலால் வந்து R3 எடுக்கிறார். கலரை பார்த்து குறிச்சாச்சு, R3 எடுத்து குறிச்சாச்சு, திரும்பவும் வச்சாச்சு. இப்ப இன்னொரு சாங் எடுக்க வரக்குள்ள சரி ஓகே, இதை பாருங்க. அப்ப R2 எடுத்தா திரும்பவும் வச்சுட்டார். இப்ப திரும்பவும் R2 எடுக்கலாம். அப்ப அழிக்கக்கூடாது. மீண்டும் விட்டு என்று சொன்னா அழிக்கக்கூடாது, மீண்டும் விடாமல் என்று சொன்னா அழிக்கணும். ஓகே, அந்த டைப் கேள்வியை நாங்க நிறைய பார்ப்போம். அது நெய்யரி மரபடி செய்யக்கூட. அப்ப நெய்யரியை பூர்ணப்படுத்த விட இவ்வளவுதான். நெய்யரியை பூர்ணப்படுத்தியாச்சு. நீ பாருங்க, எடுக்கப்பட்ட 2 பொதிகள் குறைந்தது 1வது சிவப்பு நிறமாக இருப்பதற்குரிய நெய்யரியை வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை காண்க. குறைந்தது 1வது சிவப்பா இருக்கணும்டா. இங்க பாருங்க, முதல் தடவை சிவப்பு எடுத்து 2ஆம் தடவையும் சிவப்பு எடுக்கிற சந்தர்ப்பம். முதலாம் தடவையிலையும் சிவப்பு வந்து 2ஆம் தடவையிலையும் சிவப்பு வந்தா குறைந்தது ஒரு காவாச்சு சிவப்பு வந்துடும். முதல் தடவை சிவப்பு வந்து 2ஆம் தடவை நீலம் வந்தாலும் குறைஞ்சது ஒரு தடவையாச்சும் சிவப்பு வந்திருக்கும். முதல் தடவை எடுக்கக்குள்ள நீலம் வந்து 2ஆம் தடவை சிவப்பு வந்தா குறைஞ்சது ஒரு தடவையாச்சும் சிவப்பு வந்திருக்கும். இதைத்தான் எல்லாரும் மறந்துடுவீங்க. குறைஞ்சது ஒரு தடவை என்று சொன்னா எல்லாரும் அந்த ஒரு தடவை என்றதை மட்டும் ஏத்தி கொண்டு அப்ப ஒரு தடவை தான் சிவப்பு வரணும்னுட்டு இதை மறந்துடுவீங்க. குறைந்தது ஒரு தடவைன்னு சொல்லியிருக்கலாம். குறைஞ்சது ஒரு தடவை என்றா 2 தடவையும் சிவப்பு வந்தாலும் குறைஞ்சது ஒரு தடவை சிவப்பு வந்துருதானே. பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தடவை சிவப்பு வந்தா காணும். அப்ப பாருங்க, முதல் தடவை எடுக்கக்குள்ள சிவப்பு வாரது வரும், 2ஆம் தடவை எடுக்கிறது சிவப்பு வாரது வரும், 2 தடவையும் சிவப்பு வாரது வரும். ஆனா 2 தடவை நீலம் வாரது வருமா? 2 தடவை நீலம் வாரது வருமா விடையாக? அப்ப அது மட்டும்தான் வராது. சரியா? அது மட்டும்தான் வராது. இங்க பாருங்க, இந்த கடைசி 4 புள்ளடிகளையும் பாருங்க. இந்த கடைசி 4 புள்ளடிகளையும் பாருங்க. இதுல அர்த்தம் என்ன? இந்த 4 புள்ளடிகள நிகழ்ச்சி என்ன பாருங்க. ஒவ்வொரு புள்ளடியை செக் பண்ணுவோமா? இந்த புள்ளடி என்ன சொல்லுது, என்ன நிகழ்ச்சி சொல்லுது? முதல் தரம்னா கீழே பார்க்கணும் முடியும். முதல் தரம் என்ன கிடைச்சிருக்கு அந்த புள்ளடிக்கு? நீலம். அப்படி 2ஆம் தடவை வையச்ச பாருங்க, என்ன கிடைச்சிருக்கு? என்ன கிடைச்சிருக்கு சொல்லுங்க. நீலம். அப்ப நீலம். கிடைச்சிருக்கு. குறைஞ்ச ஒரு பக்கம் ஒரு தடவை கூட சிவப்பு கிடைக்கல. அப்ப இவர் வராது. இவரை பாருங்க, முதல் தடவை என்ன, இரண்டாம் தடவை என்ன? பாருங்க, முதல் தடவை என்ன, 2ஆம் தடவை என்ன? இதை பாருங்க, முதல் தடவை என்ன, 2ஆம் தடவை என்ன? அப்ப இவர் 2 தடவைகளிலும் நீளம் கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு கேட்டா இந்த 4 பாக்ஸையும் போட்டிருக்கோம். 2 தடவைகளிலும் நீளம் கிடைத்தல் இந்த 4 பாக்ஸையும் போட்டிருக்கோம். அப்ப விடையா என்ன வரப்போகுது? விடை என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். இதுல இருந்து விடை என்ன வரும்? இந்த 4 புள்ளடியின் தவிர மிச்ச எல்லாம் வரும். மிச்ச எல்லாம் வரும். சரியா? இதை நாங்க பிறகு டீப்பா படிப்போம். உதாரணத்துக்கு 2 தடவைகளிலும் சிவப்பு கிடைத்தல் என்று சொன்னா இந்த செட் வரும்.
இந்த R1 R2 R3 ரெண்டும் cross ஆகிற இடம் இருக்குல்ல, இந்த 9 புள்ளடிகள், இந்த 9 புள்ளடிகளும் வரும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு கொண்டு செக் பண்ணி பாருங்க. இவரை பாருங்க, கீழே பாருங்க, முதல் தரம் சோப்பு தான், ரெண்டாம் தரம் சோப்பு தான். ஓகேவா? அது மாதிரி குறைந்தது ஒரு தடவையேனும் சோப்பு கிடைத்தலுக்குரிய நிகழ்தகவுன்னு சொன்னா இந்த 4 புள்ளடியையும் விட்டு இவ்வளவும் வரப்போகுது. சரியா? வட்டமிட்டு காட்டணும். வட்டமிட்டு காட்டி அதுக்குரிய நிகழ்தகவுன்றதான் கேள்வி. சும்மா அது போடுறதுக்கு முன்னுக்கு டபுள் செக் பண்ணணும். இந்த புள்ளடியை பார்ப்போமா? இந்த புள்ளடிக்கு முதல் தடவை என்ன, ரெண்டாம் தடவை என்ன சொல்லுங்க. அப்ப முதல் தடவை என்ன கலர்? இந்த புள்ளடிக்கு என்ன கலர் புள்ளடி முதல் தடவை? நீலம், ரெண்டாம் தடவை சிவப்பு. குறைஞ்ச ஒரு காவாச்சி சோப்பு கிடைச்சுதா? குறைஞ்ச ஓ, ஓகே. இந்த புள்ளடியை பாருங்க. இந்த புள்ளடி என்ன சொல்லுது? முதல் தடவை என்ன? சிவப்பு. சோப்பு. ரெண்டாம் தடவை என்ன? நீலம். குறைஞ்சது ஒரு காவாச்சி சோப்பு கிடைச்சுதா? ஓ, இந்த புள்ளடி பாருங்க. ரெண்டாம் தடவை என்ன? சிவப்பு. ரெண்டாம் தடவை என்ன? ரெண்டு தடவை காவாச்சி குறைஞ்சது ஒரு காவாச்சி சோப்பு கிடைச்சுதா? ஓ, ஓகே. அப்ப எல்லாம் சரி. அப்ப மொத்தம் எத்தனை புள்ளடி இருக்கு? அதுல இந்த வட்டத்துக்குள்ள எத்தனை புள்ளடி வருது? ஒன்னொண்டா எண்ணுவீங்களா? ஒன்னொண்டா எண்ணிக்கொண்டிருப்பீங்களா? 1 2 3 4 எண்ணிக்கொண்டிருப்பீங்களா? விடிய விடிய இதுல 5 இருக்கு, இதுல 5 இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை புள்ளடி இருக்கு? 5 தர 5 எத்தனை புள்ளி? எத்தனை புள்ளடி இருக்கு? 25. புள்ளடிகள் இருக்கு. 25 புள்ளடிக்குள்ள நான் வட்டம் போட்டதுக்குள்ள எத்தனை புள்ளடி வரப்போகுது? வட்டத்துக்குள்ள எத்தனை புள்ளடி வரப்போகுது? 21. 21. ஏன் 4 புள்ளடி தான் எனக்கு குறைய போகுது வெளியால. 4 புள்ளடிகள் குறைஞ்சா அப்படி புத்திசாலித்தனமா எண்ணிக்கொள்ளுங்களா? ஓகே. அப்ப நெய்யறையில இந்த டொட் எல்லாம் போட்டதுக்கு, நெய்யறிய குறிச்சு காட்டினதுக்கு 2 புள்ளிகள். அதுக்கு பிறகு வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை எழுதுக. வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை எழுதினதுக்கு 3 புள்ளிகள் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? மொத்தமாக 5 புள்ளிகள். நெய்யறிக்கு 5 புள்ளி, மரவரிக்கு 5 புள்ளி இப்படி போகும். நெய்யறிக்கு ஃபுல்லா சரியா இருந்தா 5 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. நெய்யறியில இருக்க அந்த 2 கேள்வியும் ஃபுல்லா சரியா இருந்தா 5 மார்க் போட்டுக்கொள்ளுங்க. இப்ப மரவரிக்கு வர முடியும். இதுல எத்தனையோ கேள்விகளை உருவாக்கலாம். 2 தடவைகளிலும் ஒரே பந்து, ஒரே நிறம் இல்லை, ஒரே பந்து எடுத்த அதே பந்து வரணும். அப்ப எதை வட்டம் விட்டு காட்டுவோம்? முதல் எடுத்த பந்து அதே பந்து வரும். R1 R1 தான் வரும். R2 R3 வரக்கூடாது, R2 தான் வரும். அப்ப எதை வட்டம் விடுவோம்? சொல்லுவாங்க. எதை வட்டம் விடுவோம்? மூளை விட்டம் வழியை வட்டம் விடுவோம். இந்த நான் உங்களுக்கு நெய்யறி மரவரி பார்க்கக்குள்ள இதுக்குள்ள இருக்கிற என்னென்ன கேள்வி வருமோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். இப்ப நாங்க பார்க்க போறது மரவரி. சரியா? மரவரியை பார்ப்போம். மரவரிக்கு அழிக்க தேவையில்லை, இங்க இவ்வளவு இடமும் போதும். சரியா? அப்ப இங்க பாருங்க, மரவரியில முதல்ல 2 கிளைகளாக பிரியும். முதல்ல 2 கிளைகளாக பிரியும். ஒன்று சிவப்பு, இன்னொன்று நீலம். அப்ப முதலாம் தடவை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒன்று சிவப்பு கிடைக்கலாம், இன்னொன்று நீலம் கிடைக்கலாம். ஒன்று சிவப்பு கிடைக்கலாம் அல்லது நீலம் கிடைக்கலாம். முதல் தடவை எடுக்கக்கூட. இனி ரெண்டாம் தடவை இந்த ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொன்றா பிரியும். மரவரின்னு சொன்னா அப்படி கிளைகள் எல்லாம் பிரிகிறபடியே தான் மரவரி என்று சொல்லி பேர் வந்தது. அப்புறம் மரவரியை கீறுங்கன்னு சொன்னா இப்படி மரத்தை கீறி போட்டு வாரேனே. சரியா? ஓகே தானே? பாருங்க, முதலாம் தடவை சிவப்பு கிடைச்சு, 2ஆம் தடவையும் சிவப்பே கிடைச்சிருக்கலாம். ஏன்னா முதலாம் தடவையும் சிவப்பு கிடைச்சு 2ஆம் தடவையும் சிவப்பே கிடைச்சிருக்கலாம். முதலாம் தடவை சிவப்பு கிடைச்சு 2ஆம் தடவை நீலம் கிடைச்சிருக்கலாம். சரியா? முதல் தரம் சிவப்பு கிடைக்கிறதுல 2 நிகழ்ச்சி இருக்கு. முதல் தரம் சிவப்பு கிடைச்சு 2ஆம் தரமும் சிவப்பு கிடைச்சிருக்கலாம். முதல் தரம் சிவப்பு கிடைச்சு 2ஆம் தரம் நீலம் கிடைச்சிருக்கலாம். ஏன் முதல் தர நீலம் வந்திருக்க கூடாதா? இப்படியும் வந்திருக்கலாம். முதல் தர நீலம் வந்து 2ஆம் தரம் சிவப்பு கிடைச்சிருந்திருக்கலாம். ஏன் முதல் தரமும் நீலம் எடுத்து 2ஆம் தரமும் நீலம் எடுத்திருக்க கூடாதா? ஓகே தானே? விளங்கிச்சா? அப்ப இவ்வளவுதான் வரப்போகுது.
முதல் தரம் சிவப்பு வந்து ரெண்டாம் தரம் சிவப்பு வந்திருக்கு. முதல் தரம் சிவப்பு வந்து ரெண்டாம் தரம் நீலம் வந்திருக்கு. முதல் தரம் நீலம் வந்து ரெண்டாம் தரம் சிவப்பு வந்திருக்கு. முதல் தரக்காவும் நீளம், ரெண்டாம் தரக்காவும் நீளம், அவ்வளவுதான் வரப்போகுது. அப்ப இதுல பின்னங்கள் மாற போறதில்லை பெருமா. இது ஈஸி பிள்ளை. மீள இட்டு கண்டு வந்துட்டு தானே, இல்ல கணக்கை யோசிக்க தேவை. மீள இட்டு பின்னங்களை போட போறோம். சரியா, உரிய நிகழ்தகவை காட்டி மரவரிப்படத்தை பூர்ணப்படுத்துக்கன்னு சொன்னா மொத்தம் 5 பந்து இருக்கு. அதுல சிவப்பு 3 இருக்கு. அப்ப சிவப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு நிகழ்தகவு என்ன பிள்ளை? 5ல எத்தனை சந்தர்ப்பம் இருக்கு சிவப்பு கிடைக்கிறதுக்கு? மொத்தம் 5, சிவப்பு 3ண்டா என்ன வரும்? கனுஜா என்ன வரும்? லுக்ஷன், லுக்ஷன், தமிரா, தீபிகா, தீபிகா, சோபிகா இருக்குங்க, சோபிகா. 3. ஓகே, இஃபாத் சத்தமே இஃபாத். 5 மேல் 3 இஃபாத். 5 மேல் 3 எல்லாரும் மெசேஜ்ல போடுறாங்க. அப்ப நீளம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு எவ்வளவு இஃபாத்? 5ல் 2. 5ல் 2. வெரி குட். 5ல் 2. ஏன் 5 பந்துல 2 பந்து நீளம், 5 பந்துல 2 பந்து நீளம். அப்ப நீளம் கிடைக்கிறதுக்கு 5ல் 2 சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப திரும்பவும் வச்சுட்டார், திரும்பவும் வச்சுட்டாருன்னா திரும்பவும் 5 பந்து தான் இருக்கும். திரும்பவும் சிவப்புல 3 இருக்கும். திரும்பவும் நீளத்துல 2 இருக்கும். அப்ப இஞ்சாலையும் பின்னங்கள் மாற போறது இல்லை. எடுத்தாப்ல எடுத்தத மீளவும் இட்டு என்றபடி அங்கால இருக்கிற பின்னங்கள் மாற போறதில்லை. ஒருவேளை மீளவும் விடாமல் சொன்னா சிவப்பு எடுத்தா சிவப்புலையும் ஒன்று குறையும், மொத்த பந்திலையும் ஒன்று குறையும். சரி, அப்ப மீளவும் விடாமல் என்று சொன்னா சிவப்பு எடுத்திருந்தா சிவப்புல ஒன்று குறைஞ்சிருக்கும், 3ல ஒன்று குறைஞ்சிருக்கும், மொத்த பந்திலையும் ஒன்று குறைஞ்சிருக்கும். நீளம் மாறாது. நீளம் எடுக்கல தானே, சிவப்பு தானே எடுத்தாரு, சிவப்புலதான் ஒன்று குறையும். நீளம் 2 பந்து இருந்தது, 2 அப்படியே இருந்திருக்கும். ஆனா மொத்த பந்து இப்ப 4 ஆயிடுச்சு. இது வந்து மீளவும் விடாமல். இந்த டைப் கேள்வி நாங்கள் பார்ப்போம், படிப்போம், ஆறுதலாம். இப்ப இந்த கேள்வியை முடிப்போம். என்ன அதுக்குரிய நேரம் இது இல்லை, அதை நான் தெளிவா இல்லாமப்படுத்துவேன். இப்ப 2ஆம் தரம் எடுக்கக்குள்ளேயும் 5 பந்து தான் இருக்கும், சிவப்புல 3 பந்து தான் இருக்கும். 5 பந்து தான் இருக்கும், நீளத்துல 2 பந்து. 5ல் 3, சிவப்புல 3, நீளமல்ல 5ல் 2. ஓகேவா? இப்ப கேள்வியை பாருங்க. எழுமாறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பொதிகளும் ஒரே நிறமுடையவையாக இருக்க. ஒரே நிறம் என்ன கலர்னு சொல்லுங்க, ஒரே நிறமா இருந்தா சரி. பாருங்க அப்படி, முதலாவது கிளையை பாருங்க, சிவப்பும் சிவப்பும். 2வது கிளையை பாருங்க, சிவப்பும் நீலம். 3வது கிளையை பாருங்க, நீலமும் சிவப்பும். 4வது கிளையை பாருங்க, நீலமும் நீலம். அப்ப சொல்லுங்க, இதுக்கு விடை என்ன? முதலாவது கிளையா, 2வது கிளையா, 3வது கிளையா, 4வது கிளையா? ஒரே நிறம் கிடைத்த எந்த கிளையில ஒரே நிறம் கிடைச்சிருக்கு, அதே கலர், சேம் கலர்? 1 4. 1 4. வெரி குட். 1 4 சரியான விடை. 1 4. முதலாவதுலயே பாருங்க, சிவப்பும் சிவப்பும் ஒரே நிறம், ஒரே நிறம் தான் கிடைக்குது, சிவப்பும் சிவப்பும். அப்ப இந்த கிளையில நிகழ்ந்தவ எப்படி காண்றது? இந்த 2 பின்னத்தையும் என்ன செய்யணும்? இந்த 2 பின்னத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 2ஐயும் பெருக்கணும். 2ஐயும் பெருக்கணும். இந்த கிளையில நிகழ்ந்தவக்கான 2ஐயும் பெருக்கணும். அப்ப 25 மேல் 9 வரும். 25 மேல் 9 வரும். 1 4 மட்டும் சொன்னீங்க. 4வது பாருங்க, நீலமும் நீலம். முதல் தரம் நீலம், 2ஆம் தரம் நீலம். ஒரே நிறம் தான் கிடைச்சிருக்கு. 2 தடவையும் ஒரே நிறம் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த 2 பின்னத்தையும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பெருக்கணும். என்ன பெருக்கணும்? அப்ப 25 மேல் 4, 5 25, 2 தரம் 2 4. இப்ப இந்த 2 கிளையை சேர்க்கணும். அப்ப என்ன செய்யணும்? இந்த விடை வந்த விடை 2ஐயும் என்ன செய்யணும்? இந்த 2 பின்னத்தையும் சேர்க்கணும்னா இந்த வந்த விடை என்ன செய்யணும்? கூட்டணும். அதாவது ஃபைனல் எக்ஸாம்ல எப்படி நீங்க விடை எழுதணும்னா, சரியா, இந்த கேள்விக்கு எப்படி நீங்க விடை எழுதணும்னா 5 மேல் 3 தர 5 மேல் 3 இது முதலாவது கிளை, 5 மேல் 2 தர 5 மேல் 2 இது 2வது கிளை. இந்த 2ஐயும் கூட்டணும். சரியா, இப்படி எழுதணுமா? அப்ப 25 மேல் 9 சக 25 மேல் 4. சரியா, பகுதி எண்கள் சமனா தானே இருக்கு, அப்ப கூட்டலாம் மேல இருக்குது. ஆக 25 மேல் 13. சரியா,
அப்ப இதுக்கு நாங்கள் இந்த இந்த கிளை சரியா இருந்தா ஒரு மார்க்ஸ், சரியா இவ்வளவும் சரியா இருக்கு. இந்த கிளைன்னு சொல்லி இந்த ரெண்டு பெருமானம் சரியா இருந்தா உண்டு, இந்த ரெண்டு பெருமானம் சரியா இருந்தா உண்டு, இந்த ரெண்டு பெருமானம் சரியா இருந்தா உண்டு, இந்த விடைக்கு 2 மொத்தம் 5, 10க்கு எத்தனை போட்டு விடுங்க. சரியா? அப்ப மொத்தமா இப்ப 100க்கு எத்தனை வந்தேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ்ல பண்ணுங்களா. 100க்கு எத்தனை வந்தேன்னு வாட்ஸ்அப்ல எனக்கு தனிப்பட்ட முறையில மெசேஜ் அனுப்புங்க. அப்பதான் உங்களோட நிலைமைகள் எப்படி இருந்தது, செகண்ட் டைம்ல எப்படி எக்ஸாமுக்கு மாறுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு விடணும். இப்ப இந்த நிலையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சு விடுறதுக்கு எல்லாருக்கும் 100க்கு எத்தனை மார்க்ஸ் வந்துன்றது எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. அப்பதான் நான் இன்னும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்றதை நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். உங்களோட கிளாஸுக்கு நான் என்ன இன்னும் மேலதிகமா செய்யணுன்றது. ஓகே பிள்ளைகள், ஓகே. அப்ப இது வரைக்கும் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம்.